ஆன் பண்ணிட்டியா? சரியா ஆஃப் பண்ணிட்டு வச்சுருந்தா சரி ஓகே. இப்போ மாடல் வைஸில் பார்க்கலாம் சிம்பிளிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 மாடல் தான் இருக்குது சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து போட் மாஸ் உள்ளபடி போட் மாஸ். செகண்ட் வந்து அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். தேர்ட் வந்து சர்ச் அண்ட் இண்டீசஸ், அதாவது விகிதமுறு மற்றும் விகிதமுறா மூலம் சரிங்களா. ஃபோர்த் சம் வந்து ஃபோர்த் மாடல் வந்து ஸ்கொயர் ரூட் வச்சு. அடுத்து ஃபிஃப்த் மாடல் வந்து எக்ஸ் மாடல்ஸ் வச்சு பார்க்கலாம். இந்த மாடல்ஸ் தான் அடிக்கடி கேட்குறது. பார்க்கலாங்களா? ஒரு மாடல் பார்க்கலாங்களா? போர்ட் மாஸ் என்ன தெரியுங்களா? போர்ட் மாஸ் ஆர் வி போர்ட் மாஸ்னு சொல்லுவாங்க. வி போர்ட் மாஸ் அல்லது வி பிட் மாஸ்னு சொல்லுவாங்க. இது என்ன சார்? வீணா என்ன சார் புதுசா? வீணா ஒன்றும் இல்லை, பார்னு சொல்லுவாங்க. பாரா விண்குலம். வீணா என்ன தெரியல? பிராக்கெட் ஓனா ஆஃப் ஆர் இண்டீசஸ். அடுத்தது டி வந்து டிவிஷன் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். பார் என்ன தெரியுங்களா? 6 - 3 பார் இந்த மாதிரி வரும். இப்போ சம்ஸ் இந்த மாதிரி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார் பண்ணிட்டு தான் அடுத்தது பிராக்கெட், அப்புறம் ஆஃப் வந்து அதாவது மல்டிப்ளிகேஷன் தான் ஆஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் சரிங்களா. அடுத்து அல்ஜிப்ரா. அல்ஜிப்ராவில் ஒரு 6 ஃபார்முலாஸ் இருக்கு, அது மட்டும் படிச்சா போதும். எல்லாமே படிக்க தேவையில்ல, ஒரு மெயினாக ஒரு 6 ஃபார்முலா மட்டும் சொல்கிறேன், அது மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து சர்ச் அண்ட் இண்டீசஸ், அதாவது விகிதமுறு மற்றும் விகிதமுறா மூலம்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்றது? a bar m into a bar n equal to a bar m plus n, இந்த மாதிரி ஃபார்மேட்டில் சரிங்களா. இதுக்கும் ஃபார்முலா சொல்கிறேன், அதை வச்சு அந்த மாடல் வச்சு இது பார்த்துக்கலாம். அடுத்து இது ஸ்கொயர் ரூட் மாடல், ஸ்கொயர் ரூட்டில் கேட்பாங்க. அடுத்து எக்ஸ் மாடல் சரிங்களா. உள்ளே போகும்போது பார்க்கலாம் ஒரு மாடல்லையும். ஃபர்ஸ்ட் மாடல் போர்ட் மாஸ் வச்சு பார்த்துலாங்களா? சரி, மாடல் 1. ஃபர்ஸ்ட் சம் எழுதிங்க. if 57 minus 42 minus bracket of 37 20 minus x equal to 176 divided by 8 divided by 2. Then value of x equal to x in மதிப்பு காண்க. x in மதிப்பு காண்க. போலாமா? என்ன சொல்லிருக்கேன்? போர்ட் மாஸ் உருப்படி தானே சொல்றேன். போர்ட் மாஸ் ஃபர்ஸ்ட் எதுங்க பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பிராக்கெட் உள்ள இருந்து பண்ணலாமா? உள்ள இருந்து பண்ணிட்டு அடுத்து இது பண்ணலாமா? இந்த செட் பிராக்கெட் முடிஞ்சிருமா? அப்புறம் இது பண்ணலாமா? இது முடிஞ்சிருமா? இது முடிஞ்ச அப்புறம் இது ஒன்று இருக்குங்களா? சரி, இங்கே வாங்க. இது எது பண்ணலாம்? ரைட் சைடில் இது பண்ணலாமா ஃபர்ஸ்ட்? அதுக்கப்புறம் இதுக்கு வர ஆன்சர் கூட இதை டிவைட் பண்ணலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் இது போட்டுடலாமா? 176 4 8/2 4 176 4 வந்தா என்ன வரும்? 44 176 4 வந்தா 4 16 மீதி 1 4 16 எவ்வளவு வருது? 44. சரி, இப்போ இந்த பக்கம் பார்க்கலாமா? லெஃப்ட் சைடு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் மைனஸ் உள்ள போறோம். மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? என்ன வரும்? -20 plus x plus x. மீதி என்ன இருக்கு? 7. இந்த பிராக்கெட் எப்படி தான் இருக்கு?
மைனஸ்லாம் கேர்ஃபுல்லா போடுங்க. 42 57 மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. -20 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் x. சரிங்களா? 37. இப்போ அடுத்து இந்த மைனஸ் உள்ள எடுத்துட்டு போலாமா? என்ன வரும்? -30 37 +20 -x. சரி ஓகே. இப்போ இந்த மைனஸ் உள்ள எடுத்துட்டு போலாமா? என்ன வரும்? 57 minus 42 plus 37 minus 20 plus x equal to 44. என்ன வருது? 57 37 94 minus 42 minus 20 எவ்வளவு ஆச்சு? 62 plus x equal to 44. 94 62 போச்சா? 32 பிளஸ் மைனஸா? பிளஸ் x இல்ல பிளஸ் 32 மைனஸ் 30 பிளஸ் 30 x மட்டும் வச்சீங்க. 32 அந்த பக்கம் போச்சுனா மைனஸ் 44 மைனஸ் 32 44 32 போச்சுனா எவ்வளவு? 12. x equal to 12. புரியுதுங்களா? (4/3) minus bracket of -3/2 plus -5/3 divided by 30/12 plus bracketல வந்து -12/9 into -27/60. ஒரு bracket யூஸ் சப்ஸ்டிட் பண்ணலாமா? இங்க பாருங்க. 4/3 ஃபர்ஸ்ட் மைனஸ் உள்ள எடுத்துட்டு போங்க. உள்ள எடுத்துட்டு போனா என்ன ஆகும்? +3/2 பிளஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ங்களா? பிராக்கெட் அப்படியே வச்சுங்க. சரி அடுத்தது வாங்க. -5/3 டிவைடட் சிம்பிள் இருக்கு. இது மல்டிப்ளிகேஷன் எடுத்துட்டு வந்தா என்ன பண்ணலாம்? தலைகீழ எழுதலாமா? 12/30. சரி அடுத்தது வாங்க. மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். 12/9 இன்ட்டு 27/16. சரிங்க. அடுத்து இங்க வரும். இது அடிக்கலாமா? எஸ் சார். ஒரு 5 ஆரஞ்சு 30. வேற அடிக்கலாம். 1 நாம பண்ணிக்கலாம். இது அடிக்கலாமா? 3 27. இது அடிக்கலாமா? 4 16 12. சரிங்க. இப்போ என்னென்ன இருக்குன்னு எழுதிடலாமா? 4/3 ப்ளஸ் 3/2 என்ன இருக்கு? 4/6. கரெக்டா சொல்லுங்க. என்ன வரும்? ப்ளஸ் 4/6 சார் 2/3 அடியில் 2/3 மைனஸ் 2/3 வருது. சரி ஓகே. மைனஸ் தான் வருது. ப்ளஸ் என்ன வரும்? மைனஸ் 2/3. ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்குங்களா? அடுத்து என்ன வரும்? பிளஸ் 9/4. 9/4. சரிங்க. சரி அடுத்து என்ன பண்ணலாம்? கீழே ஒரு காமன் ஒரு நம்பர் எடுத்து இது பண்ணலாமா? கீழே எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 3 2 3 4. எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 3 போடலாமா? 1 2 1 4. 2 போடலாமா? என்ன ஒரு எல்சிஎம்? 12. 6 12. 12 வருதுங்களா? சரி இந்த 12 வரனா என்ன பண்ணணும்? 4 பெருக்கலாமா? அப்ப 4 இருக்குன்னா மேல இன்னொரு 4 இருக்குங்களா? 14 பிளஸ் இங்க 12 வருதுன்னா
ஆறால பெருக்கணும். அப்ப 6 3 18. இங்க 4ஆல பெருக்கணும்ல 8 பிளஸ் இங்க 3ஆல பெருக்கணும். அப்ப 3 9 27. என்ன வந்து பாருங்க 16 ஒரு 18 27 என்ன வரும் 10 14 21 2 4 61ங்களா 61 இது போச்சா எவ்வளோ 53 53/12 புரியுதா எல்சிஎம் தெரிஞ்சிருக்கணும் மேல இருக்குங்களா இது பிராக்கெட் உள்ள தான் இருக்கு சரி பிராக்கெட் உள்ள இருக்கிறது சால்வ் பண்ணலாமா என்ன இருக்கு 6 6 6 6 எவ்வளோ 18 18 24 டிவைடட் பை 6 அப்படி வச்சுக்கலாமா சரி ஓகே அடுத்து கீழே வாங்க கீழே எப்படி இருக்கு அந்த ரூல் படி பார்த்தா எது ஃபர்ஸ்ட் வருது டிவைட் பண்ணனும் இந்த ரெண்டு டிவிஷன் ஃபர்ஸ்ட் வருதுங்களா அப்ப என்ன வரும் 4 கூட்டல் 4 பிளஸ் 4 இது ரெண்டு டிவைட் பண்ணா 1 பிளஸ் 1 ஓகேவா ஓகே சார் 24 6 ரெண்டு வந்து என்ன வரும் 4 இது என்ன வருது 4 8 12 பிளஸ் 1 13 4/13 அப்ப ஆப்ஷன் என்னது சி தான் ஓகேவா சரி ஓகே பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் உள்ள இருக்கிறத சால்வ் பண்ணலாமா சால்வ் பண்ணிட்டு 1/2 கூட மல்டிப்ளை பண்ணுங்க சரிங்களா அடுத்து இதை சால்வ் பண்ணுங்க இந்த செட் பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு கூட கடைசியா டிவிஷன் வாங்க சரிங்க ஒரு ஸ்டெப்பா போட்டு வாங்க பிராக்கெட்ல உள்ள இது சால்வ் பண்ணலாமா என்ன இருக்கு 2 1/2 2 1/2 அது எப்படி எழுதலாம் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல எடுத்து எப்படி எழுதலாம் 2 2 5/4 4 கூட்டல் 1 5/2 சரிங்களா அடுத்து என்ன இருக்கு மைனஸ் 1/4 மைனஸ் 1/6 இது 1/2 அப்படி வச்சுங்க சரி உள்ள என்ன பண்ணலாம் எல்சிஎம் எடுக்கலாமா எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் 12 2 4 6 என்ன வரும் எல்சிஎம் 12ங்களா 12 வருமா சரி 12 ரெண்டா கூட மல்டிப்ளை பண்ணா 12 வரும் 6 அப்ப 5 6 30 மைனஸ் 4 3ங்களா மைனஸ் 2 இந்த 1/2 அப்படியே வச்சுங்க என்ன வருது 30 மைனஸ் 5 25/12 1/2 இன்டு 25/12 ஓகேவா இது வரைக்கும் வந்துருச்சா சரி இது எப்படி போடலாம் 5/4 4 1 4 4 கூட்டல் 1 5/4 இது வரைக்கும் வந்துதா இப்போ இது வரைக்கும் போட்டாச்சா ஃபுல்லா போட்டாச்சா இது எப்படி எழுதலாம் 5/4 மைனஸ் 25/24 சார் ஓர் 5 25 கீழே பிரிக்கிறோம் 2 × 12
24 பெருக்கல்ல தான் இருக்கு. இந்த இடத்துல கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். கிராஸ் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பெருக்கல்ல தான் இருக்கு. மைனஸ் பிளஸ் நீ பிளஸ் மைனஸ் வந்ததால கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவ. பெருக்கல்ல தான் இருக்கு. இது வரைக்கும் புரிஞ்சுதா? சரி ஓகே. அடுத்து இங்க வாங்க. இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? 13/4. 13/4. ஓகே வேறேனா? எஸ் சார் இது வந்து பிராக்கெட்ல இருக்கு. அதானே? எஸ் சார் சரி ஓகே. இது சால்வ் பண்ணலாமா? இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா? என்ன வரும்? 24 எடுத்துக்கலாமா? 24 சார். 6 நாலு 24. 24. அப்போ 30 வருமா? 6 5 30 மைனஸ் 25. 25. 13/4 டிவைடட் பை ஓகேவா? 24/5 13/4 என்ன வரும்? 5/24. 24. இது எப்படி எழுதலாம்? 13/4 இன்ட்டு 24/5 எழுதலாமா? ஒரு நாலு 4 6 4 6 4 24. 13 இன்ட்டு 6 16 3 18ங்களா? அப்ப எவ்வளோ? 78. 78/5. ஓகேவா? அதே சமயம் எப்படி போகலாம்? இது உள்ள இருக்க ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவீங்களா? 1/2 மைனஸ் 1/4. இதுக்கு வர ஆன்சரா கூட 3/5 கூட டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணுங்க இல்ல தலைகீழா மாத்திங்க. மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு தலைகீழா மாத்திங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்களா? -5/12. இப்போ இதுக்கு வர ஆன்சர் கூட இதுக்கு வர ஆன்சர் கூட ப்ளஸ் பண்ணுங்க. ப்ளஸ் பண்ணா ஆன்சர் வரும். சரிங்களா? ஆன்சர் வந்து அது சொல்லணுமா இல்லை நீங்க போடுறீங்களா? நாங்களே போட்டுறோம். சரி ஓகே. இதை பாருங்க, இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ல இருக்கிறத சால்வ் பண்ணுங்க. 1/2 மைனஸ் 1/4. ஒன்றும் இல்லை, பார் இருக்குதுன்னா அது ஒன்று நீங்கள் பார் இருக்கிற டைம்ல மறந்துடுங்க. என்ன வரும்? 1/2 மைனஸ் 1/4 தான் வரும். 2 மைனஸ் 1/4. சரி, என்ன வரும்? 4ங்களா? 2/2 மைனஸ் 1 என்ன வரும்? 4 எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? எல்சிஎம் 4ங்களா? சரி நீங்க சரி கிளாஸ் ஒரு விஷயம் பண்ணுங்க. 4 minus 8 என்ன வரும்? 2/8 1/4. அதான் போட்டேன். 1/4 தானே போட்டேன். ஏன் இவ்வளோ ஏங்க இது பண்றீங்க? அரையில கால் போச்சுன்னா எவ்வளோ? அரையில கால் போச்சுன்னா எவ்வளோ? இது கால் கால். அப்போ 1/4. 1/4. ஓகே சரி சார். சரி ஓகேங்களா? இப்போ இது சால்வ் பண்ணா 1/4 வருமா? அப்ப 5 மைனஸ் 1/4. அதுக்கப்புறம் மீதி எப்பயும் போல சால்வ் பண்ணுங்க. ஒண்ணும் இல்லைங்க, நீங்க பார் வந்துச்சுன்னா பெருசாலாம் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணணும், அவ்வளவுதான் அர்த்தம். சார் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதெல்லாம் தான் தெரியும். அந்த மைனஸ் 8 இருக்குல்ல. அதான் 21 இது வரைக்கும் போட்டுறீங்களா? அப்புறம் 5 கூட மைனஸ் பண்ணிக்கலாம். 21 5 கூட மைனஸ் எப்படி இது பண்ணலாம்? 20 minus 1 divided by 4. 19/4. இது ஓகேவா? Yes sir. சரி ஓகே. 19/4 என்ன வரும்? -19/4. இப்போ +8 அப்படியே வந்துருமா? இது அடுத்து இது சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் உள்ள இருந்து சால்வ் பண்ணிடுங்க. இது சால்வ் பண்ணா என்ன வரும்? 10/21. 10/21. அது எதுவும் பண்ண முடியாது. 10/21 பிளஸ் இது எவ்வளவு வந்தது? 19/4. 19/4 ப்ளஸ் மைனஸ் 19/4 plus 8 பிளஸ் 8 மைனஸ் 19/4. 19/4. சரிங்களா? இது என்ன 1 டிவைடட் பை யா? ஆமா சார். அதான் வந்தது. Yes, sir. அப்போ 1 டிவைடட் பை 10 சார் 10/21. 21. இது அப்படியே வச்சுங்க. டிவிஷன் ஃபர்ஸ்ட் பண்ணிடலாமா? என்ன வரும்? 1 இன்டு 21/10. 21/10. அது 21/10 ஸ்ட்ரைட்டாவே எழுதிக்கலாமா? Yes sir. பிளஸ் 8 மைனஸ் 19/4. இதுக்கு ஒரு எல்சிஎம் எடுக்கலாமா? Yes sir. சார் அந்த 8 பிகாஸ் பண்ணுதா? எப்படி பண்ணுவீங்க? தெரிஞ்சிட்டு மேல போற முடியும். இது அதாவது நான் மைனஸ் 1/2 மைனஸ் 5 இருக்குல்ல. அந்த மாதிரி பண்ணலாமா? கரெக்ட். ஐ ரெண்டு 10 சார். 11 போடுறோம்ல. சரி பண்ணி இது ரெண்டும் தனியா பண்ணிக்க.
அப்படிதானே சொல்றேன். சரி 21/10 அப்படியே வச்சுக்கிறேன். எப்படி பண்ணாலும் ஒரே மாதிரி தான் வரும். 8 4 32 சார். 32 மைனஸ் 19 1 13 13/4 13/4 மறுபடியும் நீங்க எல்சிஎம் தான் எடுத்தாங்க. அதுதான் அது மொத்தமா 3 டேம் வரதா ஒரே ஒரு எல்சிஎம் எடுத்துக்கலாம். சார் ஒரே டைம் யாஸ். இப்போ இதை நீங்க 40 எடுத்தீங்கன்னா வச்சுங்களேன், இங்க 4 அளவு இருக்குங்க. என்ன வரும் 5 குள்ளமா இப்போ பாருங்க. சரி ஓகே, இது அப்படியே வச்சுங்க. இது என்ன வரும் மறுபடியும் 40 தான் எடுக்க முடியும். 4 பெருக்கலாமா? அப்ப 84 பிளஸ் இங்க 10 130 எவ்வளவு வருது? 130 84 200 214 214/40 சரிங்களா? இது நீங்க தனியா பண்ணும்போது இப்போ பாருங்க, இது 3 கேல்சியம் எடுத்தா என்ன வரும்? அதே 40 40 இங்க வரும். 4 பெருக்கலாமா? 4 பெருக்கினா 84 4 பிளஸ் 5 பெருக்கலாமா? 5 பெருக்கினா 40 40 அப்புறம் என்ன வரும்? 10 எல்சிஎம் 20 தான் 10க்கு 4 எல்சிஎம். சரி 20 வச்சுக்கணும் போடலாம். இது உனக்கு ஈஸியா இருக்கும் போட்டேன். 10க்கு 4 எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 5 2 ஓகேவா? 20 தான். சரி 20 வச்சிங்களா? 20 என்ன வரும்? 2 40 41 2 20 வரும். 20 160 20 into 8 160 சரி ஓகே. இங்க 5 வருமா? எஸ் சார் 5 னா 45 95 95 சரி 160 ஒரு 42 போச்சுனா 100 105 107 107/20 சரி. இங்க என்ன வந்தது? 214/40 இது எப்படி எழுதலாம்? 3 ரெண்டா அடிக்கலாமா? 20/107 ரெண்டு ஒன்று தான். இது எத்தனை ஸ்டெப் போகுது? அதே எத்தனை ஸ்டெப் போகுது ஆதி போட்டு புரியுங்களா? 107/20 வந்துச்சா? அப்புறம் இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? இது வந்து 107/20 மைனஸ் ஆஃப் -1/3 பெரிய எக்ஸ் பண்ணிக்கலாம். 60 எடுக்கலாமா? 60 என்ன வரும்? அது வந்து 20 பெருக்கினா -20 60 உண்டா? சரி இந்த மைனஸ் அப்படியே வச்சுங்க. -20 -20 107 107 அதேதான் வரும். சரி அப்போ 3ஆல பெருக்கணும். 107 into 3 300 ஒரு 321 என்ன வருது? -341/60 நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? சார் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் தான் சார். அடிஷன் பண்றோம். நீங்க மல்டிப்ளிகேஷன் பண்றீங்க. ரெண்டுத்தையும் என்ன பண்றீங்க? கூட்டுறீங்க. கூட்டினா என்ன வரும்? மைனஸ் சிம்பிள் தானே வரணும். இப்போ இதுவே நீங்க பெருக்குனீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ரெண்டுமே மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்பதான் பிளஸ். ரெண்டு நம்பர் இது பண்றீங்க. -2 -4 இது என்ன வரும்? -6. இதுவே -2 இன்ட்டு -4 என்ன வரும்? 8 பிளஸ் 8 புரியுதா? இங்க வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கு. இங்க நம்ம அடிஷன் தான் பண்றோம். சரிங்க சார். சரி என்ன வரும்? இத பாத்துக்கலாம். சரி 60 60 5 60 300 5 மீதி எவ்வளவு இருக்கு? 41 என்ன சிம்பிள்? மைனஸ் சிம்பிள். -5 41/60 ஓகேவா? சரி வீட்டில் போட்டுருங்க. erase பண்ணிட்டா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. கொஸ்டின் மட்டும் எழுதுங்க.
அந்த சம்மன் சொல்லிட்டேன் எப்படின்னா இதுவும் சொல்லிட்டேன், நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? கொஷின் மட்டும் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் பார் வந்தால் பார் மட்டும் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போங்க. ஓகேவா? 4 மார்க்ஸ் எப்படி கேட்டாலும் எழுதிடலாமா? ஃபர்ஸ்ட் மாடல் ஓகேவா? அடுத்து அல்ஜிப்ரா ஃபார்முலா யூஸ் பண்ணி போலாமா? ஒரு 6 ஃபார்முலா மட்டும் படிங்க, எல்லாத்தையும் படிக்க தேவை. சரி, அல்ஜிப்ரிக் ஃபார்முலாஸ் a plus b the whole square ஒரு ஃபார்முலா ஒன்று, A a square minus b the whole square ஒரு ஃபார்முலா ஒன்று. சரி, ஓகே, சொல்லுங்க. எல்லாம் தெரிஞ்சது தான். A square plus b square plus 2ab plus 2ab A square plus b square minus 2ab minus 2ab. அடுத்து வந்து a square minus b square எப்படி எழுதலாம்? A plus b into a minus b a plus b into A minus b. a minus b ஆ? சரிங்களா? அடுத்து வந்து a plus b plus c the whole square. a plus b plus c the whole square. a square plus b square plus c square plus 2 into ab plus bc plus plus ca c. ஓகேவா? சரி, ஓகே. நாலாவது ஃபார்ம், அஞ்சாவது ஃபார்ம் வந்து a cube plus b cube. A cube up. a cube plus b cube. இன்னொன்று வந்து a cube minus b cube b cube. சரிங்களா? இதெல்லாம் ஞாபகம் வந்துடும். a square minus b square plus b into a minus b. இதுவும் ஈஸியாக போடலாம். இந்த ரெண்டு மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஒன்று கிடையாது. a plus b ல a cube plus b cube. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ப்ளஸ் இருக்கா? a plus b. சரியா? இங்க பாரு, மைனஸ் இருக்கா? A minus b. a minus b. ஓகேவா? அடுத்து எப்பயும் போல a ஸ்கொயர் b ஸ்கொயர். எப்பவுமே a க்கும் b க்கும் ப்ளஸ் தான் வரும். a ஸ்கொயருக்கும் b ஸ்கொயருக்கு எப்பவுமே ப்ளஸ் தான் வரும். இப்போ இங்க ப்ளஸ் போட்டுட்டீங்களா? அதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் மைனஸ் ab. இந்த மைனஸ் வருதா? அப்ப plus ab ப்ளஸ் plus ab. ஓகேவா? a cube plus b cube னா a plus b into a square minus ab plus b square. இதுக்கு அந்த மாதிரி இதுக்கு உள்ள அதே சிம்பிள் மட்டும் தான் வரும். இங்க மைனஸ் வரும், உள்ள ப்ளஸ் வரும். இந்த 6 ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எதுவும் படிக்க தேவை. எழுதிட்டீங்களா? சாரி சார். சரி. இல்லை, இது மட்டும் படிச்சா போதும். இது எழுதிங்க. எழுதியாச்சா? அடுத்து போலாமா? சரி, ஓகே. இங்க பாருங்க. a plus b the whole square plus a minus b the whole square. a plus b the whole square, a minus b the whole square என்னன்னு தெரியுமா? ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணா என்ன வரும்?
ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுங்க அப்படியே ப்ளஸ் பண்ணுங்க என்ன 2ab minus 2ab plus 2ab cancel ரெண்டுமே ஆயிடும் கேன்சல் ஆகுமா அப்ப மீதி என்ன 2a இருக்கு square plus b 2b square 2 a square plus a 2b ஸ்கொயர் square பிளஸ் 2b 2b ஸ்கொயர் சரி ஓகே இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணனும் minus பண்ணும்போது இது cancel ஆயிடும் 4ab மைனஸ் பண்ணா a ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுமா b ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும் 4ab பிளஸ் 4ab பிளஸ் 4ab ஓகேவா எழுதிச்சல அந்த பக்கம் எழுதியாச்சுல Yes, sir. இதை ரெஸ்ட் பண்ணிட்டீங்களா Yes, sir. சரி போலாமா கவனிச்சிங்க ஸ்பீடாக போடுங்க சரி ஓகே இந்த மாதிரி வந்தால் அந்த அல்ஜிபிரிக் ஃபார்முலாஸ் வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்பர்ஸுக்கு வந்து அந்த டேர்மை கொடுத்து இப்போ 893 வந்து ஏவை எடுத்துக்கலாமா ஆன்சர் நாளா பி வந்து 786 4 ஓகேவா சரி ஓகே என்ன பண்ணலாம் ஏ ப்ளஸ் பி த ஏ என்னது 893 பி என்னது 786 எடுத்துங்க அப்ப a plus b த Whole square. அடுத்து a minus b த Whole square. divided by என்ன இருக்கு A a into B. b சரிங்களா a plus b the whole square minus a minus b the whole square என்ன சொல்லிருக்கேன் ரெண்டையும் மைனஸ் பண்ணா என்ன வரணும் என்ன மீனிங் சொல்லிருக்கேன் 4ab by ab யா ab கேன்சலா 4 தான் ஓகேவா சரி அப்ப இந்த சம் பாருங்க இந்த சம் பாருங்க 9.6 ஏ எடுத்துக்கலாமா எஸ் சார் 5.4 B b எடுத்துக்கலாமா அப்படியே சொல்லுங்க பாப்போம் எஸ் a into a into a எவ்வளவு A cube a cube அது minus B cube minus b என்ன வருது A cube plus B cube கீழ கீழ பாருங்க a plus b
A into B. A square plus a square plus this 9 9.6 என்னது B square. a வா A a into B. B Plus a b யா plus B square b Square. a cube minus b cube ஃபார்முலா என்ன சொல்லுங்க பாக்காதீங்க A minus B a minus b into A square a square plus plus AB plus B square b square கீழ என்ன இருக்கு A square plus ab plus b square இது ரெண்டு கேன்சல் பண்ணலாமா Yes, a square plus ab plus B கேன்சல் square. ஆகுதா மீதி என்ன இருக்கு A minus A B minus a என்னது A வந்து 9.6 9.6 it's b என்னது 5.4 ரெண்டுக்கு மைனஸ் பண்ணா 4.2 4.2 ஓகேவா புரியுதா ரெண்டு புரிஞ்சுதா இங்க பாருங்க நீங்க இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி அடிச்சு தான் போடணும் இல்ல a minus b the whole cube வருதா Yes. அப்பனா a minus b தான் பண்ணனும் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுவே மேல வந்து a cube plus b cube இந்த ஃபார்மட்ல வந்துச்சுனா a plus b தான் ஆன்சர் வரும் ஓகேவா சரி நீங்க போடுங்க கடைசில போடுங்க அப்படிதான் முடியும். என்ன இருக்கு m by m plus 1 plus 1 by m plus 1 plus 1 by m square minus 1 சரிங்களா இது அப்படியே வச்சுக்கலாமா m by m plus 1 plus 1 by m plus 1 plus இது எப்படி இருக்கு A square minus B square form. a square minus B square form. a square minus b square என்ன ஃபார்முலா A plus B into A minus B. a plus b into a minus b யா சரி இந்த மாதிரி எழுதலாமா என்ன எப்படி எழுதலாம் m plus 1 into M M minus M m minus minus 1. 1 எழுதலாமா Yes, sir. புரியுதா Yes, sir. இங்க a வந்து m b வந்து 1 அப்ப எப்படி எழுதலாம் m plus 1 into M minus m minus 1 புரியுதுங்களா சரி ஓகே இப்ப காமனா கீழ என்சைம் எடுத்தாமா Yes, sir. m plus 1 எல்லாத்துலயும் இருக்கு அடுத்து m minus 1 ஓகேவா இங்க எந்த டேர்ம் இல்ல M minus m plus 1 இருக்கு M M minus minus 1 1 இல்ல. அப்ப இந்த m ஆகுற M M minus minus 1. 1. m minus 1 மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா புரிஞ்சுதா Yes, sir. அடுத்து போலாமா பிளஸ் இங்க என்ன இருக்கு M plus 1 1 இருக்கு அப்ப M into M minus 1. m minus 1 மட்டும் வேணும் ஓகேவா அடுத்து போலாமா இந்த ரெண்டுமே இருக்கு, இது sir. ரெண்டு இருக்கு M ரெண்டு பேர் இருக்கா M பிளஸ் 1. 1 புரிஞ்சா ஸ்டெப் புரிஞ்சுதா Yes, sir. புரிஞ்சுங்களா மறுபடியும் சொல்றேன் பாருங்க m plus 1 into m minus 1 காமன் எடுக்கிறோமா எடுத்துட்டு இங்க என்ன இருக்கு m plus 1 இருக்கு m minus 1 இல்லைங்களா இல்ல அப்ப m minus 1 கூட இந்த M பெருக்கணும் ஏதா கூட m into m minus 1 plus இங்க என்ன இருக்கு m plus 1 இருக்கு m minus 1 இல்ல அப்ப 1 into m minus 1 என்னது m minus 1 தான் இங்க ரெண்டு டேர்ம்ல இருக்குங்களா அப்ப மேல plus 1 ஓகேவா ஆன்சர் m plus 1 இல்ல போறேன் உள்ள அப்படியே சர்ச் பண்ணுங்க என்ன வரும் 2 M square m square minus M minus m plus M minus m minus 1 plus plus 1 இது அப்படியே வச்சுங்க m plus 1 into M minus 1 m minus 1 சரிங்களா எது கேன்சல் பண்ணலாம் M minus 1 M minus 1 cancel பண்ணலாம் plus m minus m ஓகேவா minus சரி M minus 1 M minus 1 m minus 1 m minus 1. எது சொல்றீங்க M minus 1 divided by M minus 1 அது cancel எப்படி இங்கே பண்ணலாம் plus ஏன்னா process எப்படி பண்ண முடியும் அது பண்ணுங்க பிளஸ் மைனஸ் சிம்பிள் நடுவுல இருக்கு எப்படி பண்ணலாம் சொல்லுங்க இது நீங்க தனித்தனியா இருந்தா பண்ணலாம் இப்போ நீங்க சொல்ற மாதிரி இது தனித்தனியா பிராக்கெட்ல இப்போ m ஸ்கொயர் மைனஸ் m m மைனஸ் 1 m பிளஸ் 1 இப்படி இருந்தா பண்ணலாம் இது அப்படியே இருக்கு நடுவுல சிம்பிள் இருக்கா சிம்பிள் இருக்குங்களா இப்போ என்ன பண்ணலாம் இந்த மைனஸ் m இந்த பிளஸ் m கேன்சலா மைனஸ் 1 பிளஸ் 1 கேன்சலா மீதி என்ன இருக்கு M square. M square divided by m ஸ்கொயர் டிவைடட் பை M plus 1 m plus 1 into m minus 1
அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. இதான் ஆன்சர். புரிஞ்சுதா? அதை கேன்சல் பண்ண முடியாது. நடுவில் சிம்பிளாக இருக்கு பாருங்க, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். புரிஞ்சுதா? இது அடிஷன் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவார். a plus b plus c equal to 13 and a square plus b square plus c square equal to 169. Then ab plus bc plus ca equal to 1. புரியுதுங்களா? ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம்? a plus b plus c plus the whole square என்ன ஃபார்முலா? a plus b plus c the whole square. a square என்ன சொல்லிருக்கேன்? a square a square plus b square plus c 2 plus 2 a square 2 into ab plus bc plus ca by 1. ஓகேவா? ஓகே சார். கிராக் ஃபார்முலா தானே? Yes, sir. அவங்க என்ன கேக்குறாங்க? AB ab plus bc plus ca கேக்குறாங்க. சரிங்களா? a plus b plus c the whole square. a plus b plus c the வேல்யூ இருக்கா? a plus b plus c yes sir sir. 13 13 square ஸ்கொயர். இதுக்கு வேல்யூ இருக்கா? 169 169 மீதி என்ன இருக்கு? plus 2 into AB ab bc ca. சரிங்களா? நம்ம இத தான் கண்டுபிடிக்கணும். இதானே கேக்குறாங்க? Yes, sir. ab bc ca 13 ஸ்கொயர் 169 169 Plus 2 into நூற்றி அறுபத்தொம்பதுல இது 69. ஓகேவா? சரி, 69 சைடு வந்தா மைனஸ் ஆகுமா? minus 169 மைனஸ் 69 ஈக்குவல் டு 2 இன்டு ஏபி plus பிசி பிளஸ் சிசிஏ. ஓகேவா? 169 69 போச்சுன்னா 160 100 ஈக்குவல் டு 2 இன்டு ஏபி பிசி பிளஸ் சிசிஏ. இங்க 2 கீழே வந்தா என்ன ஆகும்? டிவைட் ஆகுமா? அப்போ 50. 100 by 2 50 50 ஈக்குவல் டு ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ. ஆன்சர் என்னங்க? 50. 50 தான் ஆன்சர். புரிஞ்சுதா? yes sir. ஓகேவா? yes sir போட்டாச்சு இல்ல? அட்ஜஸ்ட் பண்ணிடலாமா? புரிஞ்சுதா? Yes sir. சரிங்க, பாருங்க அடுத்த சம் பாருங்க. x cube divided by x minus 2 plus 8 by 2 minus x. இது என்ன பண்ணலாம்? சரி, ஓகே. x minus 2 இங்கே x minus 2 போல எடுத்துட்டு வரலாமா? எப்படி எடுத்துட்டு வரலாம்னு பார்க்குறேன். x cube by x minus 2 ஓகேவா? ப்ளஸ் 8 அப்படியே வச்சுங்க. கீழேயும் நமக்கு x minus 2 வரணும். என்ன பண்ணலாம்? மைனஸ் இருக்காமா வெளியே எடுக்கலாமா? மைனஸ் எடுத்தா என்ன வரும்? 2 plus x 2x. மைனஸ் எடுத்தா என்ன வரும்? Only x. ஒரே x. அது மைனஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் வரும். புரிஞ்சுதா? yes sir மைனஸை நான் வெளியே எடுத்துருக்கேன். அப்போ மைனஸ் ப்ளஸ் வச்சு போனால் ப்ளஸ் வரும் மைனஸ் எக்ஸ். Minus x. அந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருதா? ஓகேவா? இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? Yes sir. அடுத்து x cube by x minus 2 இந்த மைனஸ் அப்படியே எழுதிக்கலாமா? 8 divided by இது எப்படி எழுதலாம்? x minus 2 x minus 2 னு எழுதிக்கலாமா? இத முன்னாடி எழுதுறேன், இதுல பின்னாடி எழுதுறேன், அவ்வளவுதான். minus 2 plus வந்து plus x வந்து x minus 2 னு எழுதிருக்கேன். புரியுதா? இந்த ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப் புரிஞ்சுதா? அடுத்து எழுதலாமா? காமனா x minus 2 னு போட்டுக்கலாமா? x cube minus 8 x cube minus 8
8 அது வந்து 2 8 எப்படி எழுதலாம் 2 கியூப் பண்ணிடலாம் 2 கியூப் எழுதலாமா சார் என்ன சார் 2 into 2 into 2 எவ்வளவுங்க 8 8 அப்ப இது வந்து 2 கியூப் வந்து 8 2 கியூப் போடலாமா போடலாம் சார் புரிஞ்சுதா சரி ஓகே இது எந்த ஃபார்முலா இருக்கு a cube a cube minus b b cube என்ன ஃபார்முலா a cube minus b cube என்ன ஃபார்முலா A minus b minus b cube என்ன சொல்லிருக்கேன் a minus a minus b b a square A plus square ஆனா b ஸ்கொயர் க்கு பிளஸ் தான் minus வரும் 2 plus இந்த a மைனஸ் இருந்தா plus பிளஸ் வரும் பிளஸ் ab கரெக்ட்டா correct sir ஃபார்முலா ரைட்டா சரி ஓகே நமக்கு என்ன இருக்கு a க்கு பதிலா x இருக்கு x cube minus b க்கு பதிலா 2 இருக்கு ஓகேவா a என்னது x minus 2 x minus 2 இங்க என்ன வரும் x x square square plus plus x minus 2x ab 2x a என்னது a வந்து x ங்க b வந்து 2 அப்ப என்ன வரும் 2x 2x plus x 2 square 2 square 2 square எவ்வளவு 4 புரிஞ்சுதா புரிஞ்சுதா இங்க பாருங்க இது எப்படி இருக்கு a minus b த whole whole cube ல இருக்கா சாரி a cube minus b cube ல இருக்கா a cube minus b cube என்ன ஃபார்முலா a minus b into a square plus ab plus b square சரிங்களா இங்க a என்னது x x அப்ப x minus 2 ஆகும் b வந்து 2 a square x square plus 2x 2x plus b என்னது 2 square என்னது 4 4ங்களா சரி ஓகே இப்போ எழுதலாம் என்ன வந்தது x minus 2 into x square x square plus 2x plus 4 plus 4 divided by x minus 2 x minus 2 இப்போ ரெண்டும் கேன்சலா மீதி என்ன இருக்கு x square plus 2x plus 4 இதான் ஆன்சர் ஓகேவா புரிஞ்சுதா ரெண்டாவது லைன் இதுவா இதுதான் சரி ஓகேங்க பாருங்க இப்போ பேஸ் வந்து காமனா இருக்கு அதாவது a பவர் m into a பவர் n இதுல பேஸ் என்னது a a பேஸ் காமனா இருந்தா பவர்ஸ் வந்து சார் ஆட் பண்ணிக்கலாம் எப்ப ஆட் பண்ணலாம் ரெண்டுமே பெருக்கல்ல இருக்குங்க அதாவது a பவர் m into a பவர் n னா பேஸ் காமனா எடுக்கலாம் a பவர் m plus n ஓகேவா ரெண்டுமே பெருக்கல்ல இருக்கும் இப்போ வகுத்தல இருந்தா என்ன பண்ணலாம் the base காமனா இருக்கணும் மைனஸ் வரும் a பவர் m minus n ன்னு வரும் புரியுதா அடுத்து வாங்க இங்க பாருங்க a பவர் m ஹோல் பார் n அப்படினா a பவர் m m into n இப்போ பாருங்க 2 பவர் 3 ன்னு இருக்கு பார் 2 ன்னு இருக்கு இது எப்படி எழுதலாம் 2 power 6 2 பவர் 6 6 ன்னு எழுதலாம் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அதுதான் இது a பவர் m பார் n னா a பவர் m into n ஓகேவா okay sir அடுத்து என்ன பாருங்க அதேதான் a பவர் m into b பவர் m yeah a b காமனா a ஸ்கொயர் into b ஸ்கொயர் இது எப்படி எழுதலாம் a b த whole square ஹோல் ஸ்கொயர் எழுதலாம் ஓகேவா okay sir பவர்ஸ் காமனா இருந்தா அந்த மாதிரி எழுதலாம் அதுவே டிவைட்ல இருக்கு அது a by b த ஹோல் பவர் m ன்னு எழுதலாம் இங்க பாருங்க இப்போ பேஸ் வந்து சேமா இருக்குன்னா என்ன பண்ணலாம் பவர்ஸ் வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாமா yes sir m equal to n ன்னு அர்த்தம் பேஸ் சேமா இருந்தா பவர்ஸ் வந்து ஈக்குவல் பண்ணிட்டு ஃபார்முலா அடுத்து போலாமா ரூட் a into ரூட் a என்னது a a அதான் ரூட் எத்தனை கேன்சல் ஆகும் இப்போ ரூட் 2 into ரூட் 2 வரும் root 2 தான் வரும் ஓகேவா இப்போ ரூட் 5 into ரூட் 5 5 5 அதான் ஃபார்முலா ரூட் a into ரூட் a என்னது a தான் வரும் சரியா அடுத்து ரூட் ஆஃப் a ஈக்குவல் டு a பவர் 1 by n இங்க இப்போ ஸ்கொயர் ரூட் இருந்தா இங்க பாருங்க இப்போ ரூட் ஆஃப் இங்க ஸ்கொயர் ரூட் இருந்தா இது எப்படி அப்ப எழுதலாம் root a பவர்
a power 1/2 இது எப்படி எழுதலாம் இங்க இருந்து இது வந்து ஸ்கொயர் ரூட் தானே a பவர் 1/2 1/2 இப்போ இது கியூப் ரூட்டா இருந்தா எப்படி எழுதுவேன் a power 1/3 a பவர் 1/3 1/3 ஃபோர்த் ரூட்டா இருந்தா a power 1/4 a பவர் புரியுதா அதுதான் இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் n a equal to a பவர் 1/n புரியுதுங்களா புரியுது சார். புரியுது சரி சார். okay. அடுத்து பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் m into ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ரெண்டுமே Root m. ஸ்கொயர் ரூட் m ரெண்டுமே ஸ்கொயர் ரூட் அதனால எப்படி எழுதலாம் Root m. ரூட் ஆஃப் m m into n இங்க பாருங்க இது டிவைட் இருக்கு ரூட் ஆஃப் m by n எழுதலாம் ஓகேவா சரி இங்க வாங்க மூணுமே ஸ்கொயர் ரூட் உள்ள a இங்க வந்து m n இது எப்படி எழுதலாம் mn எழுதிக்கலாமா mn into root a இது எப்படி எழுதலாம் அந்த இருக்கு பாத்தீங்களா Yes, sir. a பவர் 1 1 by mn ஓகேவா சரி ஓகே இது பாத்தீங்க anything பவர் 0 என்னது 1 1 a பவர் மைனஸ் m எப்படி எழுதலாம் 1 by a power m இது அப்படியே மேல எடுத்து போனா a பவர் மைனஸ் m minus m புரியுதா Yes, sir. இது ஃபார்முலாஸ் இல்ல சும்மா ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா எழுதிங்க 1000 whole power 9 divided by 10 to the power of 24 ஓகேங்களா 1000 எப்படி எழுதலாம் 10 cube சரி ஓகே இங்க நமக்கு இங்க 10 இருக்கு பேஸ் வந்து காமனா இருந்தாலும் அந்த மெத்தட்ல போட முடியும் இப்போ நம்ம இங்க 10 எடுத்துட்டு வரலாமா 1000 10 மடங்கு எடுத்துட்டோம் எப்படி எடுத்துட்டு வரலாம் 10 cube 10 கியூபா எஸ் சார் 10 கியூப் தான 1000 Yes, sir. ஓகே மீதி என்ன இருக்கு 9 9 அந்த 9 மறந்துடாத சரியா அடுத்து 10 பவர் 24 24 ஓகேவா புரிஞ்சுதா இது வரைக்கும் புரிஞ்சுதா சார் சரி இது என்ன பண்ணலாம் பெருக்கிக்கலாம் 27. 9 3 27 27 இங்க பாருங்க அதுதான் பாப்பா சொன்னேன் என்ன பண்ண a பவர் m into n. n எழுதலாம் a பவர் m into n a பவர் m ன்னா m எப்படி எழுதலாம் 10 to the power of 27. பெருக்கிங்க வேற எதுவும் இல்ல நீங்க அந்த ஃபார்முலா தான் ஞாபகம் வச்சுக்கணும் இல்ல ரைட்டா பெருக்கிங்க 3 into 9 27 27 27 divided by 10 power சரி இது எப்படி காமனா இருக்கு 10. காமனா 10 காமனா 10 இருக்கு சிம்பிள் என்ன இருக்கு நான் Divides. டிவைட் இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் 10 into பேஸ் 27. காமனா எழுதிட்டு பவர் என்ன பண்ணணும் பெருகிருமா சார் பவரை என்ன பண்ணணும் கூட்டணும் ஆஹா கழிக்கணும் ஃபார்முலா பாருங்க ஃபார்முலா பாருங்க சார் கழிக்கணும் சார் டிவைட்ல இருந்தா என்ன பண்ணணும் பவர் சார் கழிக்கணும் sir. 27 பை சாரி 27 மைனஸ் 24 அப்ப 10 பவர் 3 3 10 பவர் 3 என்னது 1000 ஓகேவா எஸ் சார் இங்க என்ன இருக்கு டிவைட் இருக்கு அப்படினா என்ன பண்ண பவரை மைனஸ் மைனஸ் பண்ணுவோம் இதே மல்டிப்ளிகேஷன் இருந்தா கூட்டிக்கணும் பவரை கூட்டிக்கணும் ஓகேவா இது ரேஸ் பண்ணிடலாமா சார் சரி நீ சம் போட்டீங்களா எஸ் சார் இது போட்டாச்சா போலாமா போலாம் sir. 40 சார் ஆன்சர் 40 ஐயோ அடி பக்கம் ஈக்குவலா தான் இருக்கு நெக்ஸ்ட் Sir, போலாம் sir. என்ன சொல்லுங்க சரி ஓகே போலாமா எஸ் சார் அடுத்து சார் 8 பவர் m equal 32 then m இன் மதிப்பு என்ன ஓகேவா இது எப்படி எழுதலாம் பேஸ் காமனா வருமா எப்படி எழுதலாம் பேஸ் காமனாச்சுனா அடுக்கு ரெண்டு கூட்டிக்கணும் பேஸ் நமக்கு காமனா வரணும் எப்படி எடுத்துட்டு போலாம் எந்த நம்பர் வச்சா காமனா 8 2 பவர்ல எடுத்துட்டு போலாமா எஸ் சார் 2 பவர் 3 என்னது 8 8 2 into 2 into 2 என்னது 8 8 அதே 2 into 2 into 2 into 2 8 8 2 16 2 power 4 இன்னொரு 2 இருந்தா
32 16 2 சாரி 4 14 14 32 அப்ப 1 2 3 4 5 5 பவர் இல்ல தப்பு ஆச்சு 8 எப்படி எழுதலாம் 2 cube 2 பவர் 2 cube ஏற்கனவே ஒரு M. M அப்படியே போட்டுக்கலாமா Yes, sir. புரிஞ்சுதா Yes, sir. 32 எப்படி எழுதலாம் 2 பவர் 2 power 5 2 power 5. ஓகேவா Yes, sir. 2 பவர் 5 5 பேஸ் சேமா இருந்தா பவர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும் Add பண்ணி. இது வந்து ஈக்குவலா இருக்கு பாருங்க என்ன சொல்லிருக்கேன் M is equal to N. M பேஸ் சேமா இருந்தா பவர் வந்து Minus 1. ஈக்குவல் ஈக்குவல் பண்ணிக்கணும் பண்ணிக்கணும் பவர் வந்து ஈக்குவல் பண்ணிக்கணும் ஓகேவா Yes. ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு ம். இங்க பாருங்க ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு ஈக்குவலா இருக்கும்போது ரெண்டு பேஸுமே சேமா இருக்கணும் அப்படி இருந்தா 3m equal to 5 3m equal to 5 5 அப்ப m equal to 5 by 3 நமக்கு என்ன கேக்குறாங்க m தான கேக்குறாங்க எஸ் சார் 5 5 by by 3 ஓகேவா புரிஞ்சுதா